السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்மூரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னும் நோட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக சில செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாக வரலாற்றை நாம் பார்க்கவிருக்கிறோம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே குறைஷி குலத்திலே பிறந்த ஒரு வசதியான குடும்பத்திலே பிறந்த ஒரு நபித்தோழராக இருந்தவர். அந்த நபித்தோழர் அவருடைய அந்த குலப்பெருமையும் அதே போன்று தன்னுடைய குறைஷி வம்சத்தின் உள்ள அந்த உயர்ந்த அந்தஸ்திலும் பெருமை அடித்துக் கொண்டு மக்கள் மத்தியிலே ஒரு கர்வத்துடன் நடக்கக்கூடிய ஒருவராக இருக்கவில்லை. அவர் ஆரம்ப காலம் முதல் மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக விரும்பக்கூடிய ஒருவர். ஆனால் பெற்றோர்களுடைய ஒரு வற்புறுத்தலின் காரணமாக இந்த வசதி வாய்ப்பு நிறைந்த ஒரு பெற்றோர் அவருக்கு கிடைத்திருந்தார்கள். அந்த வகையில் அவர் ஒரு வசதியான வாழ்க்கையில தான் அவரும் என்ன செய்கிறார், வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். பொதுவாக உலகத்துல நாங்கள் ஒரு வசதியான பணக்கார ஒரு குடும்பத்துல பிறந்தோம் என்று சொன்னா நாங்களும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை நியமத்துகளை அனுபவிக்கத்தான் செய்வோம். அந்த வகையில முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அவருடைய உள்ளத்தால அவர் ஒரு தனிமையான ஒரு சிந்தனை போக்குள்ளவராகத்தான் இருந்தார். ஒரு இறைவன் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை தேட வேண்டும். நாம் இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை பெரிய அளவிலான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்வது அர்த்தமற்றது போன்ற கருத்துக்கள் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. அவர் ஏக இறைவனுடைய அந்த திருப்தியை நாடுவதற்குரிய அந்த அடித்தளமே அவருக்கு எப்படி அமையுது என்று சொன்னா, அவர் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சாதாரண அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல இருந்ததுதான். இந்த உலகத்துல சொகுசாக அவர் வாழ்ந்திருந்தார். ஆனால் வழிகேடுகளும் தவறுகளிலும் மூழ்காத ஒரு நிலை. பொதுவாக வசதி நிறைந்த குடும்பங்கள்ல அதிகமாக விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த குடும்பத்துல பிறக்கிற குழந்தைகளா இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இளைய சமூகம் யார் இருந்தாலும் அதை சகஜமா செய்வாங்க. அதே போல இன்னும் பல பாவங்கள், மது அருந்துவது, இன்னும் சூதாட்டம், வீணான காரியங்கள்ல மூழ்குவதை சாதாரணமாக செய்வார்கள். ஆனால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஜாஹிலியா வாழ்க்கையில கூட இந்த மாதிரி விபச்சாரம் போன்ற மானக்கேடான காரியங்கள்ல தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. மது அருந்துதலை விட்டு விலகிதான் வாழ்ந்திருந்தார். வசதியா இருந்தாலும் இந்த மாதிரி பாவங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தன்னை தற்காத்துக் கொண்டிருந்தார். அதே போல அவர் இந்த வசதிகள் அனுபவிக்கின்ற நேரத்துல அவர் நல்ல சிறந்த ஆடைகளை அணியக்கூடிய ஒருவராகவும், வாசனை திரவியங்களை ரொம்ப அதிகமான காஸ்ட்லியான பெர்ஃப்யூம் தான் அவர் யூஸ் பண்ணிருக்கிறார், அத்தர்களை. அவர் ஒரு பாதையில நடந்து சென்றால் இது முஸ்அப் இப்னு உமைர் நடந்து சென்ற பாதைதான் என்று சொல்கின்ற அளவுக்கு அவருடைய அந்த ஒரு தரமான ஒரு சுகபோகமான வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் அவருக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிரச்சாரத்துடைய செய்திகள் அவருக்கு வந்து அடையுது. இப்படி முகமது என்பவர் தன்னை இறை தூதர் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார், தனக்கு வஹி வருவதாக சொல்கிறார். எனவே அவர் சொல்லக்கூடிய அந்த கொள்கை என்ன என்று நான் பார்க்கணும் என்று சொல்லி ஆரம்ப கால பிரச்சாரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் போல தாருல் அர்க்கம், மக்காவுக்கு கொஞ்சம் தூரமான ஒரு இடத்துல அமைஞ்சிருந்த தாருல் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுல தான் ரகசியமா பிரச்சாரம் செஞ்சு கொண்டு இருந்தார்கள். அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த இடத்துக்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. கேள்விப்பட்டு இது என்னதான் சொல்றாருன்னு நாங்களும் கேட்டு பார்ப்போம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்களுக்கு குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பித்துக் கொண்டிருந்ததை அவருடைய காதால் அவரும் செவியேற்ற பிறகு இஸ்லாத்துக்கு தான் வரணும் என்ற என்ன இயற்கையான மார்க்கம் அல்லவா இஸ்லாம் என்ற ஒரு இயற்கையான மார்க்கம், ஃபித்ராவுடைய மார்க்கம். இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் ஒவ்வொருத்தரும் மனசாட்சிப்படி யோசித்து பார்த்தால் அந்த வழிகாட்டல் கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு இயற்கையான மார்க்கம் என்பதனால முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அவருடைய வீட்டாக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் அவங்க குலத்தாலும் உயர்வானவர்கள் என்று கருதினார்கள், வசதியாலும் அந்தஸ்தாலும் உயர்வானவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக அவருடைய தாயார் குனாஸ் பின்த் மாலிக் என்று சொல்லக்கூடியவர் ரொம்ப ஒரு வாய் நீளமான ஒருத்தர். அவங்க அந்த குடும்ப வசதி மாத்திரம் கிடையாது, கொஞ்சம் அடக்கி ஆளக்கூடிய ஒருத்தர் தான். குடும்பத்துடைய கண்ட்ரோல அவங்க கையில தான் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாயிடம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமாக இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் பேசுவதற்கோ பிரச்சாரம் செய்வதற்கோ வெளிப்படுத்துவதற்கோ முடியல. அப்ப தாயாரிடம் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி பிறர் மூலமாக தெரிய வருகிறது. இதை கேட்ட உடனே தாய் என்ன செய்யறாங்க, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவரை நாங்க இப்படி ஃப்ரீயா விட்டோம் என்று சொன்னா இவர் பழைய நம்ம மார்க்கத்தை விட்டுட்டு போயிடுவாரு, புது மார்க்கத்துல மூழ்கிடுவாரு, அதனால இவரை நாங்க கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி அந்த சொந்த தாயை இவரை சிறைப்படுத்துறாங்க, வீட்டுக்குள்ள அடைச்சி வைக்கிறாங்க, வெளியே போக கூடாது என்று கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. இவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகளை எல்லாம் விதிச்சும் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தாயுடைய பாசத்துக்கு முன்னாடியோ தாயுடைய அதட்டலுக்கு முன்னாடியோ மிரட்டலுக்கு முன்னாடியோ மார்க்கத்தை பறிகொடுக்காமல் உறுதியாக இருந்தார்கள். இந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கால முஸ்லிம்கள் மிகவும் மக்கால சிரமப்பட்டு கொண்டிருந்தாங்க. இந்த சிரமப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல அவங்களுக்கு இனியும் சுதந்திரமாக இந்த ஊர்ல இருக்க முடியாது என்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப ஹிஜ்ரத்துக்கு அனுப்பி விடுறாங்க. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. நஜ்ஜாசி மன்னனுடைய ஆட்சிக்கு கீழே கிறிஸ்தவ நாடாக அபஸ என்ற நாடு இருந்தது. அந்த நாட்டுக்கு ஹிஜ்ரத் சென்று மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு அடைக்கலம் பெறாங்க, நிம்மதியா வாழலாம், நிம்மதியா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று அடைக்கலம் பெறாங்க. அப்ப முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பாக்குறாங்கன்னா, தன் தாயிடம் இருந்தே வற்புறுத்தல் துன்புறுத்தல் வருது, அதனால இங்க அடங்கி இருக்க முடியாது, சுதந்திரமா மார்க்கத்தை கடைபிடிக்கிறதா இருந்தா அது நஜ்ஜாசி மன்னனுடைய நாட்டுக்காவது போய் மார்க்கத்தை கடைபிடிப்போம் என்று சொல்லி இவர் என்ன செய்கிறார், நஜ்ஜாசி மன்னனுடைய நாட்டுக்கு போறாரு. போயிட்டு அடைக்கலம் பெற்று கொஞ்ச நாள் வாழ்றாரு. வாழ்ந்து விட்டு மீண்டும் இவர் என்ன செய்யறாரு, சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு ஹிஜ்ரத் சென்ற பிறகு பிற்காலத்துல தான் திரும்பி வர்றாங்க. ஆனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் காலத்திலேயே மார்க்கத்துல ஈடுபாடு உள்ளவர். அவர் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது அவருக்கு வயசு 25 தான். அப்போ ஒரு இளைஞராக இருந்த ஒரு துடினமாக இருப்பவர். அவர் என்ன செய்கிறார், மீண்டும் மதீனாக்கு வர்றார். மதீனாவுக்கு மதீனால அவர் இஸ்லாத்தை கடைபிடிச்சு நான் வாழ போறேன் என்று அறிவிக்கின்ற நேரத்தில் மீண்டும் தாய் என்ன செய்கிறார், இவரை அழைச்சிட்டு வாங்க, இவரை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சில பேரை கையாட்கள் அனுப்பி இவரை வற்புறுத்தி எப்படியாவது தன்னிடம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்க, ஆள் அனுப்புறாங்க. ஆனா அது சக்சஸ் ஆகல. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, என்ன யாராவது என் தாய் கிட்ட கொண்டு போறதுக்கு வந்தீங்கன்னா கொலை செஞ்சிருவார் என்றார். அவர் ஒரு இளைஞர் தானே, துரிதமானவர் தானே, இந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட சரி வராது, கொலையே பண்ணி போட்டுருவேன் என்று சொல்லி அந்த தாய் அனுப்பின ஆட்களை கையாட்களை விரட்டி அனுப்புறாரு. விரட்டி அனுப்பி இவர் மீண்டும் மக்கால மீண்டும் குடியேறி நிம்மதியான இஸ்லாத்தை கடைபிடிக்கணும் என்று நினைச்சு இவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சஹாபியாக கருதி இருக்கிறாங்க. இவர் மார்க்கத்திலே ஈடுபாடு உள்ளவர், ஏற்கனவே ஏகத்துவத்தை தேடி கடைபிடிக்கணும் என்று சொல்லி ஒரு ஆர்வமாக இருந்த ஒருத்தர், மனசாட்சியாலே அதை அந்த நேர்வழியும் அவருக்கு கிடைக்குது, அதனால தீவிரமா ஈடுபடுகிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மக்கால கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டு காலமாக இஸ்லாத்தை படிச்சு கொண்டு தன்னளவில் செயல்படுத்தி கொண்டு பல இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு மத்தியிலே ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்கள் இஸ்லாத்தை கடைபிடிச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இனியும் நிம்மதியா வாழ முடியாது என்ற ஒரு சூழல்ல எல்லாருக்கும் மதீனாக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. அப்ப மதீனால இருந்து அன்சாரி தோழர்கள் இருக்கிறாங்களே, அவங்க நபிகள் நாயகத்துடைய செய்தி கேள்விப்பட்டு ரசூலோட ஒரு ஒப்பந்தம் செய்ய வர்றாங்க. அந்த ஒப்பந்தம் செய்யறதுக்கு ஆரம்பத்தில் எத்தனை பேர் வந்தாங்க, வெறும் 12 பேர் தான் வந்தாங்க.
அது முதல் அக்கபா உடன்படிக்கைன்னு நாங்க சொல்லுவோம் வரலாறுல. அந்த 12 பேர் வந்து என்ன சொல்றாங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, நாங்க மதீனால போய் இஸ்லாத்தை நிலை பெற செய்ய போறோம், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய போறோம், மக்களை ஈர்த்து எடுக்க போறோம், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலிம் வேணும், குர்ஆனை கற்றறிந்த நல்ல ஒருத்தர் வேணும், அவரை கூட்டிட்டு போனாதான் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணலாம் என்று சொல்லி ஒருவரை கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அனுப்பி வைக்கிறாங்க? இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப மார்க்கத்துக்காக ஒரு இளைஞனாக இருந்து ஈடுபாடு காட்டியது மாத்திரம் இல்லாமல் குறிப்பிட்ட 10 வருட காலத்துக்குள்ள நிறைய குர்ஆன் வசனங்களை மனனமிட்டு நபிமொழிகளை அவர் அறிந்து நபி வழிகாட்டுதல்களை அறிந்து மார்க்கத்தில் தன்னை ஒரு அறிஞராக ஆக்கிக் கொண்டொருவர். அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இஸ்லாமிய ஆட்சி உருவாகக்கூடிய ஒரு தளத்துக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அனுப்புறாங்க? எந்த இமாம் அனுப்புறாங்கன்னு பாருங்க. மௌலவி யார்? அங்க அனுப்பின மௌலவி முஸாப் இப்னு உமைர் அவர்கள். அப்ப மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இமாமாக இருந்ததனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. பிறகு இரண்டாவது அக்கபா உடன்படிக்கைக்கு வராங்க மதீனத்து மக்கள். இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில தான் அங்க ஆட்கள் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருந்தாங்க. அனுப்பி வச்சிருந்தாலும் அவர் அங்க போய் பிரச்சாரம் பண்ணி மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி இரண்டாவது அக்கபா உடன்படிக்கைக்கு எத்தனை பேரை கூட்டி வர்றாரு தெரியுமா? 70 பேரை கூட்டிட்டு வர்றாரு. 12 பேரை லீட் பண்ணிட்டு 13வது ஆளா இவர் போய் இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை குறுகிய காலத்தில் நடக்குது. அதுக்குள்ள மதீனத்து வாசிகள் 70 பேரை இஸ்லாத்தை நோக்கி அழைச்சிருக்கிறார். 70 பேரை கூட்டத்துடைய எண்ணிக்கையை கூட்டி 12 70 ஆக்கி கொண்டு என்ன செய்கிறார்? அது இரண்டாவது அக்கபா உடன்படிக்கைக்கு மக்களை தயாரிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தினுடைய மொத்த புரட்சியும் நடக்குது மதீனால தான். மதீனால தான் மொத்த புரட்சியே நடக்குது. மதீனால தளம் உருவான பிறகு சரியான ஒரு அஸ்திவாரம் அமைகிறது, இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் நிறுவப்படுகிறது. அதனூடாகத்தான் வேகமாக இஸ்லாம் நாலா திசையிலும் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கு வந்து அடித்தளத்தை போட்டவர் யாரப்பா? முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு தியாகி என்று பாருங்க. ஒரு வசதியான குடும்பத்துல வாழ்ந்து ஏனோ தானோ என்று வாழக்கூடிய ஒரு காலகட்டத்துல இவர் ஒரு வெறியோட வாழ்றார். வசதிகள் அனுபவிக்கத்தான் செய்றாரு, இல்லாம இல்ல. ஆனா வரம்பு மீறி அனுபவிக்க விரும்பவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர் இளமை பருவத்திலே எப்படியெல்லாம் ஒரு கூத்தாடி இருக்கலாம் அவர் நினைத்திருந்தால், எப்படியெல்லாம் வாழ்ந்து இருக்கலாம். ஜாஹிலியா காலம், யாரும் கேள்வி கேட்க முடியாது, நினைத்ததை செய்து முடிக்க முடியும். வம்சம் வேற உயர்ந்த வம்சம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இவர் என்ன செய்கிறார்? இஸ்லாமிய நெறிமுறைகளை கடைபிடிக்கிறார். இளைஞராக இருந்து கடைபிடிக்கிறார். கடைபிடித்து குர்ஆன் வசனங்களை எல்லாத்தையும் அறிந்து கொண்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அது மாத்திரம் இல்லாமல் பிறருக்கு அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக மாறி இஸ்லாமிய வரலாற்றின் புரட்சியை ஏற்படுத்திய அந்த மதீனாவின் ஆட்சி அமைவதற்குரிய மொத்த களத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவராக இந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் மாறுகிறார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், அவ்வளவு மன் கதிமா அலைனா முஸாப் இப்னு உமைர். நமக்கு மதீனாவுக்கு ஆரம்பத்தில் யார் வந்தார் தெரியுமா? முஸாப் இப்னு உமைர் தான் வந்தார். இப்னு உம்மி மக்தூம். இரண்டாவதாக வந்தவர் யாருன்னா உம்மி மக்தூம் அவர்கள், இப்னு உம்மி மக்தூம் அவர்கள். மூன்றாவதாக கதிமா அலைனா அம்மார் இப்னு யாசிர். மூணாவதாக எங்களுக்கு அம்மார் பின் யாசிர் வந்தார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹும். அடுத்ததா பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு இடத்துக்கு முன்பதாக இப்னு உம்மி மக்தூம் அவர்களுடைய இடத்துக்கு முன்பதாக அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவர்களுடைய இடத்துக்கு முன்பதாக முன் வரிசையில் நின்றவர் யாரு? முஸாப் இப்னு உமைர் அவர்கள். நிறைய தியாகம் செய்கிறார். ஆரம்ப காலத்தில் இந்த இஸ்லாத்துக்காக அவர் பட்ட தியாகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவையிலே வசதியா வாழ்ந்தவர். ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி அவர் வருகிறார். முஸாப் இப்னு உமைர் ட்ரெஸ்ஸை பார்த்தா ரொம்ப ரொம்ப எளிமையான ட்ரெஸ்ஸா மாறி இருக்குது. அவரை பார்த்தா, தோற்றத்தை பார்த்தா அவர் ரொம்ப மெலிஞ்சி ஒரு விதமான ஒரு தோற்றத்துக்கு மாறி இருக்கிறார். அவருடைய தோற்றம் அலங்கோலமாக மாறி இருக்கிறது. வசதியாக பஷாக இருந்தவர் இஸ்லாத்துக்கு தழுவினதன் காரணமாக வறுமைக்குட்பட்டு பெற்றோர்களிடமிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு இனியும் இஸ்லாத்துல இருப்பதனால எந்த வசதியும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ரொம்ப ஒரு வறுமை நிறைந்த ஒரு நிலைக்கு மாறி கஷ்டப்பட்டு சாப்பிடுறதுக்கு வழியும் இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற நேரத்தில் அவரை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹாபாக்களுக்கு, உன்குரு இலா ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பாருங்களப்பா,
இந்த பாருங்க, இந்த முஸாபை அனைவரும் பாருங்கள். இவர் எப்படிப்பட்டவர்? அல்லதி கது நவ்வரல்லாஹு கல்பஹு. இவர் யாரு தெரியுமா? இவருடைய உள்ளத்தை அல்லாஹ் ஒளியால் நிரப்பி இருக்கின்றான். முஸாப் என்பவருக்கு அல்லாஹ்வுடைய உள்ளத்தை அல்லாஹ் வந்து ஒளியால நிரப்பி இருக்கிறான். அவரை பாருங்க, லக்கத் ராயத்துஹு பைன அபவைனி. அவருடைய பெற்றோர்களுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் என்று நானே பார்த்திருக்கிறேன். எப்படி இருந்தாங்க? யகுதுவானஹு பி அத்யபி தஆமி வஸ்ஸராப். அவருக்கு ரொம்ப சிறப்பான உணவை வழங்கி இருந்தார்கள், சிறப்பான குடிபானங்களை கொடுத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில பராமரிக்கப்பட்டவர் இப்ப எந்த நிலையில இருக்கிறாரு? ரொம்ப வறண்டு போய் கஷ்டப்பட்டு ரொம்ப துன்புறுத்தப்பட்ட நிலையில ரொம்ப எளிமையான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபதஆஹு ஹுப்புல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசமும் இறை தூதரின் மீது கொண்ட நேசமும் அவரை இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்குது என்று சொல்லி இலாமா தரவுன. இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைக்கு அவரை கொண்டு வந்திருக்குது. இப்ப முஸாப் இப்னு உமைர் எதை பார்த்தாங்க? வசதியா பொஷா வாழ்றத பார்த்தாங்களா? கௌரவத்தோடு வாழ்றத பார்த்தாங்களா? குடும்ப அந்தஸ்தோடு மரியாதையோடு வாழ்றத பார்த்தாங்களா? அல்லது ஹுப்புல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசம் ரசூலின் மீது கொண்ட நேசம் என்ற அந்த ஹுப்ப தேடினாங்களா? இந்த ஹுப்ப தானே தேடணும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு புரட்சி அவருடைய வாழ்க்கையில நடக்குதுன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படி முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களுடைய தியாகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மக்களுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு இருக்குது. மதீனாக்கு வந்தா உடனடியாக பத்ர் போர் உருவாகுது. 2 வருஷத்துக்குள்ள பத்ர் போருக்குரிய களம் அமைது. அதுல முஸ்லிம்கள் வெற்றி பெற்றதெல்லாம் நாங்க பார்த்தோம், எப்படி எல்லாம் வெற்றி பெற்றாங்க. பத்ர் போர்ல இவருக்கு உடன் பிறந்த ஒரு சகோதரர் எதிரணியில வந்து கலந்து கொண்டு மாட்டிக்கொள்வாரு. அவருடைய பேரு அபு அசீஸ் இப்னு உமைர். இவர் முஸாப் இப்னு உமைர். அப்ப அபு அசீஸ் யாரு? குறைஷி காஃபிர் தலைவர்களுடைய குடும்பத்தில் ஒரு புதல்வர். அதனாலதான் பத்ர் போர்ல அவர் முன்னணியில வந்து நின்று இருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு விட்டார். கைது செய்யப்பட்டு அவரை கொண்டு வந்து நிறுத்தி அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? அந்த நஷ்ட ஈடு தொகை எடுக்கிற விஷயம் எல்லாம் நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்குது. அந்த நேரத்துல முஸாப் இப்னு உமைர் கேள்விப்பட்டு என்ற சகோதரன் அபு அசீஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவரை பார்க்க போகணும் அப்படின்னு போறாரு. என்ன நினைப்போனாங்க? என்னதான் இருந்தாலும் ரத்த பாசம் தானே, ரத்த பந்தம் தானே, சுகம் செய்து விசாரிச்சுட்டு வருவார் போல, அது வசதிகளை செய்ய சொல்லி ஒரு கோரிக்கை வைப்பார் போல நாம நினைப்போம். ஆனா அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் செல்கிறார். முஹ்ரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அபு அசீஸை வந்து சிறை பிடித்து வைத்திருக்கிறார். அந்த முஹ்ரஸ் என்பவருக்கு சொல்கிறார், உஸ்ஜுத் யதைக பிஹி, அவருடைய கைகளை நல்லா போட்டு கட்டுங்க. உஸ்ஜுத் யதைக பிஹி, அவருடைய கைகளை நல்லா போட்டு இருக்குங்க. ஃபைன்னலஹு உம்மன், அவருக்கு ஒரு தாய் இருக்கிறார். இவருடைய தாயை பத்தி தான் சொல்றாரு. மக்காவிலே அவருக்கு ஒரு தாய் இருக்கிறார். கசீரத்தல் மால், நல்ல செல்வம் இருக்குது, பரம்பரை சொத்து, நல்ல வசதி வாய்ப்பு நிறைய கிடைக்குது. அவர் அதனால நல்லா பிடிச்சு வச்சீங்கன்னா நிறைய நஷ்ட தொகை அனுப்பி வைப்பாங்க அப்படின்றாரு. தன்னுடைய சகோதரனுக்கு முன்னால், தன்னுடைய உறவுக்கு முன்னால், இரத்த பாசத்துக்கு முன்னால் எப்படி நடந்து கொண்டார்கள்? ஏன் கடினம் உள்ளவர்களா? முஸாப் இப்னு உமைர் அவர்களுக்கு தனது தாயார் கொடுமை செய்கின்ற நேரத்தில் அபு அசீஸ் எங்கே சென்றார்? அபு அசீஸ் என்ன செய்தார்? தடுத்திருக்கணுமா இல்லையா? தடுத்தாரா? இல்லை. தாய் பாசம் என்று அவர் என்ன செய்தார்? வழிகேட்டையும் குஃப்ரியத்தையும் ஆதரித்தார். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி கணக்கு போடுறாங்க? இத்தாய் பாசத்தை அடிப்படையாக வைத்து வழிகேட்டை ஆதரித்தாய், எனக்கு எதிராக நின்றாய். நான் இறைவனை நேசிக்கின்றேன், இறை தூதரை நேசிக்கின்றேன். இறைவனின் இறை தூதரின் அந்த பார்வை என்ன, மேற்பார்வை என்ன? காஃபிரா இருந்தா நமக்கு எதிரியா வந்துட்டானா, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்ய வந்துட்டானா அவன் எதிரிதான் தானே பார்வை. அந்த பார்வையில இவர் சொல்கிறார், இது சரிப்பட்டு வராது. அப்ப அபு அசீஸ் சொல்கிறார், ஹாதி வசாத்துக பியாஹி, எனது சகோதரனே, உடன் பிறந்த சகோதரனே, இதுதான் உன்னுடைய நல்லெண்ணமா? இதான் குடும்ப உறவா, ரத்த உறவா இதானா அப்படின்னு கேட்கிறார். கேட்கும் போது சொல்கிறார் முஸாப் இப்னு உமைர், இன்னஹு அஹி தூனக,
நீ என்னுடைய சகோதரன் இல்லை, உன்னை சிறைபிடித்து வைத்திருக்கிறாரே மொஹரஸ், அவர்தான் என்னுடைய சகோதரன், நீ என்ற சகோதரனே இல்லைன்றான். கொள்கைதான் உறவு, குருதி என்பது உறவு அல்ல என்பதை நிலைநிறுத்திய ஒரு நபித்தோழர் முஸாப் இப்னு உமைர் தான் கொள்கை பிடி. நம்ம கிட்ட இருக்குதா? நம்ம கிட்ட இந்த நிலைப்பாடு இருக்குதா? கொள்கை குருதி, கொள்கை உறவா குருதி உறவா என்று வரும்பொழுது, குருதி என்ற ரத்தம், ரத்தத்தை தானே தேடி போற, ரத்த பாசம் ரத்த வாசம் என்று ரத்தத்தை தானே நாடுறோம். இந்த நிலையில தான் நாங்க வாழ்றோம். ஒரு திருமண விருந்து வந்துச்சுன்னு சொன்னா அதுல என்ன பண்ணுவாங்க? கொள்கை எல்லாம் குருதியா மாறுமா இல்லையா? கொள்கை உறவு குருதி உறவாக மாறி விடுகிறது. உடனடியாக வழிகேட்டை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். பெண் வீட்டு விருந்தா சாதாரணமாக ஆதரிப்பார்கள். அதே மாதிரி ஹோம் கமிங்கா அதெல்லாம் ஆதரிப்பார்கள். இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாமே ஆதரிப்பார்கள். அப்படித்தானே? இப்ப புதுசா ஒரு கன்றாவி நுழைஞ்சிருக்கிறாங்க சமூகத்துக்கு. கன்றாவிலும் கன்றாவி. அது என்ன தெரியுமா? பிரைட் டு பி. இப்படித்தான் ஸ்டேட்டஸ் போடுறேன். பிரைட் டு பி என்றால் நான் மணமகளாக இருப்பவள், எதிர்காலத்தில் மணமகளாக போபவள், மணமகளாக மாறப்போகுபவள் சொல்லி இவங்க வந்து ஸ்டேட்டஸ் போட்டு அதுக்கென்று ஒரே கலர்ல எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கணுமா? அன்றைக்கு பார்த்து கருப்பு தான் எடுப்பாட்டணும். எதுக்கு? அப்படியே போயிருங்க. பிரைட் டு பியா, நான் பொண்ணாக போறேன். நீ பொண்ணாக யாருக்கு போறாய்? பேஸ்புக் நண்பர்களுக்கா? இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கா? சோசியல் மீடியால இருக்கிற முகம் தெரியாத இனம் தெரியாத அம்புட்டு பேருக்கும் இவங்களுடைய அழகை கொண்டு வந்து கொட்டுறதும், அழகு இல்லை அது வேற விஷயம், ஆனா இருக்கிறத கொண்டு வந்து கொட்டுறதும் தன்னை காட்சி அளிக்க வைக்கிறதுமே ஒரு மனநோயா மாறி இருக்குதா இல்லையா? கேட்டா பிரைட் டு பி. தௌஹீத் குடும்பங்கள்ல வேற நடக்குது இந்த கன்றாவி. கேட்டா தௌஹீத்வாதியா? என்ன தௌஹீத்வாதிகள்? எங்க கொள்கை போச்சு? 10ஓட 11 எல்லாம் பறந்து கொண்டு போகுது. இப்ப பைட் டு பின்றது கன்ஃபார்மான விஷயமா? நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மௌத்தா போனா இன்னைக்கு சின்ன சின்ன தூரத்தெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதா இல்லையா? மௌத்தா போனா நீ பைட் டு பியா? நீ வந்து கன்ஃபார்ம் எதை செலிப்ரேட் பண்ணணும் தெரியுமா? ஜனாசா டு பி. ஜனாசாவை தானே போற எல்லாரும். அடுத்த நிமிஷம் கன்ஃபார்ம் தானே, அது யக்கீன் என்று வேற எல்லாரும் சொல்லிட்டான். ஜனாசான்ற உறுதியானது. ஜனாசா டு பி என்று போடு. அப்படி போட்டா எல்லாரும் ஜனாசாவை போறோம். இது வந்து மௌத்தனை ஞாபகப்படுத்துறது தானே. நானும் ஜனாசாவை இப்படி போடு, இப்படி போடு, இப்படி போடு, இப்படி போடு, எல்லாரும் நடக்கட்டும். சிம்பலிக்கா போட்டு போடுங்க. வார எல்லா சிம்பலிக்களையும் நீயும் ஜனாசாவாக போகிறாய், நானும் ஜனாசாவாக போகிறோம் என்ற எண்ணம் வந்து ஆகிரத்துடைய எண்ணமாக வந்துடும் இல்லையா? இப்படி கூத்து போடுறத நாங்க பாக்குறோம். பெண் வீட்டு விருந்து, அது ஒரு வீட்டுக்கு தூரத்துல இருந்து வாராங்க, வந்து தங்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வசதி வாய்ப்புக்கு நாங்க ஒரு சாப்பாடு கொடுக்க வச்சு அது வேற விஷயம். இவங்களா விருந்து 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 அப்படியே தனியா செலிப்ரேஷன் ஆக்கி வைக்கிறாங்க. யாரு இதெல்லாம் ஒரு செய்ய சொன்னா? அது மாத்திரம் இல்ல, வலிமாவை கொடுத்துட்டு வெட்டிங் என்ற ஒன்று வேறையா பண்ணி வலிமாவை வேற கொடுத்துட்டு, வலிமாக்கு பொருள் ஒவ்வொரு மாமாட வீட்டுக்கு போறதுக்கு ஒரு விருந்து, மாமிட வீட்டுக்கு போறதுக்கு ஒரு விருந்து, சாட்சிட வீட்டுக்கு ஒரு விருந்து, பெரியம்மாட வீட்டுக்கு விருந்து, புது மனை ஜோடி வருது பரவாயில்ல, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பினா பரவாயில்ல. அதுக்கு பின்னுக்கால இதுதான் சான்ஸ் ஒட்டி கொண்டு ஓட்டு போய் பாருங்க. புரியாம திண்டிக்கிறதுக்கு கூட்டுமே அழுப்பட்டு போறது. நானும் அதை என்னையும் கூட்டி போய் உண்மைக்காரு, ஏய் எங்க போற இன்னைக்கு சாப்பாடு. அவங்க விக்டோரியா பார்க்க கொஞ்சம் போயிட்டு வர போற, நானும் வரும். புது ஜோடு விக்டோரியா பார்க்க போறதுக்கு உனக்கு என்ன வேலை? இது ஓர மாமி இவனும் சேர்ந்து போறது. தாயார் ஏன் பார்க்கணும், அவன் என்ன பண்றான், அவனை கண்காணிச்சு கண்ணுக்குள்ள இவ்வளவு காலம் வச்சு கொண்ட மாதிரி திருமணமான பிறகும் கண்ணுக்குள்ள வச்சுக்கொள்ள பாக்குறாங்க. ஒவ்வொரு விருந்தா வருது. இதை யாரு தடுத்து நிறுத்துறாங்க? யாரு கொள்கைதான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி நிக்கிறாங்க? யாரு மார்க்கம் தான் வேண்டும் என்று நிக்கிறாங்க? இந்த இடத்துல வளைஞ்சு தொலைஞ்சு போறாங்க. சரியான கஷ்டமா இருக்கு. என்ன மார்க்கப்பற்று! இந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் எவ்வளவு ஒரு பெரிய முன்மாதிரி என்று பாருங்க. உண்மையிலே இந்த இடத்துல கருணப்பட்டாலும் கைதியாகத்தான் இருக்கிறாரு. கைதிகளுக்கு கருணை காட்டணும் என்ற வகையில கூட அவர் உணவளிக்க சொன்னாலும் பரவாயில்லை. அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு? இவரை நல்லா பிடிச்சி சிறப்பிடிங்க, உமா கிட்ட செல்வம் நிக்குது, நிறைய எடுக்கலாம், சொத்து நஷ்டம் எடுக்கிறத முடிவாச்சுதான், அதனால சொல்றாரு. அப்ப அவருடைய கொள்கை உறுதியை பாருங்க. ஏய் சகோதரா, இப்படியா பேசுறது? நாங்க தானே, கொஞ்சம் சேர்க்கொண்ட போடு என்று நினைத்து இருப்பார். என்ன சொன்னார்? நீ என்ற உடன் பிறப்பல போ, நீ வந்து ஒரு தாய் வயிற்றுல பிறந்ததுனால நாங்க சகோதரர்களா?
உலக கணக்கில் சகோதரர்கள் தான். உண்மையான உடன்பிறந்தவர்கள் யார் என்றால் கொள்கை சகோதரர்கள், மார்க்கத்தின் கொள்கை சகோதரர்கள். மார்க்கத்தில் யார் சகோதரர்களோ அவர்கள் தான் உண்மையான சகோதரர்கள். அப்படித்தானே மார்க்கம் பார்க்க சொல்லுது. அப்படித்தானே முஸ்அப் இப்னு உமைர் பார்த்தார். இது தவறாக இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதரை தடுத்திருப்பார்கள், தடுத்திருக்கல. அப்ப இந்த மாதிரி சமூகத்துல பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை மறுமை நாளை விரும்பக்கூடிய ஒரு சமூகம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? யுவாதுன மன் ஹாதல்லாஹ வ ரசூலா. அல்லாஹ்வையும் ரசூலையும் யார் வெறுப்பார்களோ அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நபியே நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை மறுமை நாளில் நேசிக்கக்கூடிய ஒரு சமூகமா இருந்தா அவங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? யுவாதுன மன் ஹாதல்லாஹ வ ரசூலா. அல்லாஹ்வும் ரசூலையும் யார் வெறுக்கிறாங்களோ அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக லா தஜிது நீங்க பார்க்க மாட்டீங்க நபி என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ரசூலுடைய எதிரியா எவன் இருக்கிறானோ அவனை நேசிக்கக்கூடியவராக நாங்க இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய எதிரிகளை நேசிக்க மாட்டார்கள். அப்படிதானே? அப்படி இதுதான் கொள்கை உறுதி என்று இஸ்லாம் சொல்லுது. இந்த கொள்கை உறுதியை தான் முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் கடைபிடித்தார்கள். இன்னும் சொல்கிறான் அல்லாஹ். எப்படி சொல்கிறான்? வலவ் கானு ஆபாஹும் வ அப்னாஹும் வ இஹ்வானஹும் வ வஸீரத்துஹும். அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி, மொத்த உறவையும் அல்லாஹ் பட்டியல் போடுறான். இவங்களா இருந்தாலும் இவங்க அல்லாஹ் சொல்ற எதிரிகளா? நமக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? ஆனா உலக விஷயங்கள்ல எப்படி பார்ப்பாங்க? கல்யாணத்துக்கு கூப்பிடல, சாப்பாடுக்கு கூப்பிடல, பைக் டு பீக்கு கூப்பிடல, அதனால நான் போவோம். இப்படி எல்லாம் டயலாக் விடுவாங்க தெரியுமா? என் வீட்டு வாசப்படியை அவன் மிதிக்க கூடாது. நான் எப்பயாவது அவட வீட்டு வாசப்படியை மிதிச்சண்டு வெள்ளி நான் அப்பவே செத்து போயிடுவேன். நல்ல டயலாகுகள் எங்கால சமைக்குது போல தெரியாது. மானம், ரோசம், சூடு, சொரண, வெக்கம் இது இருந்தா என்னை கூப்பிடவே நீ வராது என் வீட்டுக்கு. தலை மூழ்கிட்ட சில தண்ணியே ஊத்தி கொள்றாங்க இந்து சமுதாயத்தை போல. அவங்க தலை மூழ்கிட்ட தண்ணி குளிப்பாங்க. இப்படி எல்லாம் பண்றாங்களே, எதுக்கு? சாப்பாடுக்கு கூப்பிடலையா, அவனோட ஃபேமிலியில கெட் டுகெதருக்கு கூப்பிடலையா? இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டரா இல்லையா? இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கெல்லாம் நம்மளை கூப்பிடலன்னு நம்ம கவலைப்படலாமா? இதுக்கு பரம்பரை 7 பரம்பரைக்கு பேச மாட்டாங்க. உம்மா பேச மாட்டா, தப்பி தவறி மவள் தெரியாம பேசினாலும் அடியே அவளோட என்ன உனக்கு பேச்சு? நான் பேசாதவள நீனும் பேசக்கூடாது. உடனே குடும்பத்தை உறவா இருக்கிறாங்களா இல்லையா? இதை பாக்குறோம். ஆனா மார்க்கம் என்று வரும்பொழுது, மார்க்க கொள்கை விஷயம் என்று வரும்பொழுது சூடு சொரணையே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சூடும் இல்ல சொரண் அப்ப மட்டும் குடும்ப சென்டிமெண்ட் வரும். என்னென்றாலும் ரத்த உறவு இல்லையா? நம்ம நான் ஜனாசாவை தூக்கிறதுக்கு 4 பேர் வரணுமா இல்லையா? இந்த காலத்துல ஜனாசா தூக்க வரணுமா? ஜனாசா சர்வீஸுக்கு கால் பண்ண அவங்க கூட்டிட்டு போவான். அந்த காலத்துல கூட அந்த டைலாக சொல்லலாம். 4 பேர் கூட்டிட்டு போறதுக்கு வரணுமா இல்லையா? இப்ப யாரு தோலை சுமக்குறான்? சுமக்குறானா? சோமேட்டுக்கு ஒரு 10 அடி சுமந்து கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் வேண்டவே வைக்கிற, கபர்ல வைக்கிற கொண்டு போயிட்டு. இதெல்லாம் ஒரு டயலாகா? நீங்க இல்லைண்டா எங்களுக்கு 4 பேர் இல்லடா அப்படியே ஜனாசா கிடக்கட்டும், எனக்கு என்ன, நான் மௌத்தா போன பிறகு ஏன் உடல் வந்து பூமியில கிடக்கிறதுக்கும் அதுக்கு கடமைகள் செய்யாமல் இருக்கிற நான் குத்தவாளியா, உயிரோடு இருக்கிறவங்க குத்தவாளிகளா? எதுக்கு நான் பொறுப்பே இல்லையோ அதுக்காக நான் எதுக்கு கவலைப்படணும்? உசுறு போன பிறகு எல்லாம் போச்சு. உயிர் இருக்க காட்டிலும் தானே எல்லாமே. தலையில முடி இருக்குது, மேல சீவுன்னு சீவுவான். அதை ஸ்ட்ரைட் பண்ண வேணுமா? 10,000 20,000 கொடுத்து அதுக்கு வந்து கிரீமை போடணுமா, அதுக்கு ஜெல்ல போடணுமா, கொஞ்சம் நரைச்சி சென்றா டைய அடிக்கணுமா, என்ன பாடுபடுறோம். இதே முடி கீழே விழுதா? சீவும் போதே கீழே விழுது. அந்த முடி எடுத்து பத்திரமா சைனா கபெட்ல போட்டு நம்ம பாதுகாத்து வைப்போமா? சைனா கபெட் சொல்லுவாங்க, கேபினட், அதுல போட்டு பாதுகாத்து வைப்போமா? தலைமுடி உசுர் இருக்க காட்டிலும் தலைக்கு மேல நின்று பெரிய அமர்க்கலம். அதுக்கு கொஞ்சம் கீழே உதிர்ந்த பிறகு அதை காலால மிதிச்சு அப்படியே இப்படி ஒரு கையால இப்படி சூட்டி எடுத்துருவாங்க. எடுத்து ஒரே டஸ்ட்பின் ஒரே வீசு. உசுர் இருக்க காட்டுனா மதிப்பு. முடிக்கு உயிர் இருக்குது, மேல கனெக்ஷன் இருக்கும் போது உதிர்ந்த பிறகு உயிரற்ற பொருள்.
மதிப்பில்லாம போகுது. அப்ப என்ன உலகத்துல என்னத்தை நீங்க யோசிக்கிறீங்க? உறவு என்ற பேர்ல என்னத்தை பாக்குறீங்க? அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவுக்கு சொல்றாங்க? இந்த மாதிரி குடும்பம் தான் வந்து நின்றாலும் நீங்க அல்லாஹ் ரசூலை தான் பார்க்கணும். உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அப்படிப்பட்டவங்க உள்ளத்துலதான் அல்லாஹ் ஈமானை பதித்து வைத்திருக்கிறான். ஈமான் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவங்க அல்லாஹ்வையும் ரசூலையும் பகைப்பவர்களை நேசிக்க மாட்டார்கள். அப்படி நேசிக்காதவங்க உள்ளத்துலதான் நான் பதித்து விட்டேன். அல்லாஹ் இறக்கிட்டானா ஈமான்? உங்களோட உள்ளத்துல ஈமான் இறங்கி இருக்குதா இல்லையான்னு பாருங்க. சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, அவங்களுக்கு என்ன மாதிரி நான் ஏற்படுத்துவேன் தெரியுமா? வஅய்யதஹும் பிரூஹின் மின்ஹு, ஈமான பதிச்சதுல விளைவு என்ன தெரியுமா? அவர்களை நான் ரூஹுல் குதுஸ் மூலம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் பலப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க இந்த ஈமானியத்தோட வாழ்ந்தீங்கடா, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருப்பா பக்கபலமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பலப்படுத்தினார்களோ, எந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல களங்களில் பலப்படுத்தினார்களோ, எந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களையும் பல சந்தர்ப்பங்கள்ல பல இடங்கள்ல அவர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்தினார்களோ, அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த கொள்கைவாதிகளுக்கு அல்லாஹ் பக்கபலமாக ஆக்குவான். நீங்க தனி கடையோட நினைக்க கூடாது, தனி ஆளோட நினைக்க கூடாது. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரு வந்து நிற்பா? அல்ல யாரை ஏற்படுத்துவான்? ஜிப்ரீல் இருப்பார், கண்ணுக்கு மட்டும் தான் விளங்க மாட்டாரு. அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வயுத்ஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடுகின்ற சொர்க்க சோலைகளில் அவர்களை நுழைக்க வைப்போம். காலிதீன ஃபீஹா, அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக அதில் இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ். ரலியல்லாஹ் என்றது சஹாபாக்களுக்கு சொல்ற அந்த அந்தஸ்து கொள்கைவாதிகளுக்கு கிடைத்துவிடும். எந்த அந்தஸ்து? அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும் என்ற அந்த பிரார்த்தனை, அந்த அல்லாஹ்வின் விருத்தி, ஏகத்துவத்தில் உறுதியாக இருப்பவர்களுக்கு கிடைத்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், இந்த வசனம் இப்படி வசனம் தெரியுமா? உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அவர்கள் தான் அல்லாஹ்வின் படை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வோட படை, அவங்க அல்லாஹ்வோட படை. அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் படை தான் வெற்றி பெறுவார்கள். அட்டிக்கி 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 கொள்கைவாதிகள் யார் உறுதிமிக்கவர்களோ அவங்களுக்கு கிடைக்கிற பரிசெல்லாம் பட்டியல் போடுறான். சூராவுடைய எண்ணெய், வசனத்தின் எண்ணெய் நினைவித்துக் கொள்ளுங்கள். 58வது அத்தியாயத்தின் 22வது வசனம், சூரத்துல் முஜாதலால 22வது கடைசி வசனம். அந்த வசனம் படி வாழுங்க, நீங்க அல்லாஹ்வின் பார்வையில் திருப்தி அடைந்த ஒரு கொள்கைவாதிகளாக இருப்பீர்கள். இப்படி இருந்தார் முஸாப் இப்னு உமைர் அவர்கள். அப்படி பத்ர் போர்க்களத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. பத்ர் போர்க்களத்துல பட்டு தோல்வி அடைஞ்சி வெறியோட போனவங்க தான் குறைஷிகள். ஏற்கனவே விடுவிக்கவும் பண்றாங்க நஷ்டஈடு தொகையோட. மீண்டும் எதிர்த்து வருகிறார்கள், கொலை வெறியில வராங்க. முஸ்லிம்களை ஒழிச்சு கட்டணும் வேண்டும். முஸ்லிம்களும் பெரும் படையோடு இருந்தாங்க. ஆரம்பத்துல போர் வெற்றியை நோக்கி வருது. பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகளை மீறும் போது, இந்த தொண்டர்களுடைய வேலையை தலைவண்ட கட்டுப்பாடு மீறுது. கொஞ்சம் அப்படி இப்படி தலக்கணவன் தொண்டர்களுக்கு சாபாக்கள்ல வந்து ரசூலுல்லாஹ் கட்டளையை போடுறாங்க. அந்த கட்டளை மீறப்படுகிறது. சாபாக்கள் வேணுமென்றே மீறல, மீறிவிட்டார்கள். போர் திசை திரும்புது. முஸ்லிம்களுடைய அணி எதிரிகளுடைய அணி எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலக்குது. யார் யாரை தாக்குறேன்னு புரியாம போகுது, தலை கீழே போகுது. இடையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு வதந்தியும் கிளறுது. அந்த நேரத்துல தாறுமாறா முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள். பலரும் பின்வாங்கி ஓடுறாங்க. பின்வாங்கி ஓடுறது பெரும் பாவம் என்று கடுமையா வலியுறுத்தப்படுது. இதன் பிறகு பின்வாங்கி ஓட்டம் பெரும் பாவத்துல வந்துருச்சு. போர்க்களத்துல பின்வாங்கி ஓடுறது. இந்த நேரத்துல கொடியை பாதுகாத்துக் கொண்டு போர் செய்வாங்க. போர்க்களத்துல இந்த கொடி, முஸ்லிம்களுடைய கொடி யாருடைய கையில வந்து நிக்குது? முஸாப் இப்னு உமைருடைய கையில தான் வந்து நிக்குது. எடுக்கிறார் கொடியை. எல்லாரும் ஓடுறாங்க, பின்வாங்குறாங்க. இந்த இளைஞன் பின்வாங்கவில்லை, நிற்கிறார் களத்தில். ஏனென்றால் அவர் இந்த உலகத்துடைய தரம் தாற்பயம் என்னன்றதை புரிந்தவர். வசதி இருந்தும் அனுபவிக்காதவர் தானே அவரு. அவர்கள் இந்த உலகம் மெட்ரா இல்லாத பரம வேலைக்கு அவன் டயலாக் எடுப்பான். நாங்கள் அப்படிதானே எளிமையாதானே வாழணும். வசதி இருந்தோத்தம் பேசுறான் பாருங்க, அவன் தான் கிரேட்.
காட்டுக்குள்ள போய் திருடாதே திருடாதே என்று தத்துவம் பேசிக்கொண்டு சரி வருமா? யார்கிட்ட குரலை யாரு திருடாங்க? என்ன கட்டுப்பாடு இது காட்டுக்குள்ள? இவர் களத்தில் நின்றார். முஸ்லிம்களுடைய கொடியை அவருடைய வலது கரத்தால் ஏந்தி கொண்டு இடது கையால் போர் செய்கிறார். அந்த நேரத்தில் இப்னு கமிஹா என்று சொல்லக்கூடிய ஒருவன் சரியாட்ட கொடியை வீழ்த்தணுமே டார்கெட் பண்ணி கொண்டு வந்து முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வலது கரத்தை வெட்டி விடுகிறான். வெட்டும் போது இடது கைக்கு போட்டு அவர் துடிச்சு கொண்டு முடிஞ்ச அளவு எதிரிகளை வந்து உடம்பால தாக்கி கொண்டு போறாரு. இடது கையும் செய்யப்படுது, ரெண்டு கையும் இல்ல, கொடி கீழே விழ. அந்த நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போயிட்டாங்கன்ற ஒரு செய்தி வதந்தி பரவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர் இந்த ஒரு முஸ்லிம்களுடைய அணியை பாதுகாக்கணும் என்று அதை நினைத்துக் கொண்டு போரும் செய்து கொண்டிருக்க ரெண்டு கையும் போக கொடியும் விழ கடைசியா முஸ்லிம்களை தன்னுடைய வாய் சொல்லால் சரி காப்பாற்றுவோம் என்று நினைச்சு என்ன சொல்கிறார் தெரியுமா? எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்று பின்வாங்கி ஓடுகின்ற நேரத்தில் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் என்று முதலில் சஹாபாக்களுக்கு உரத்த குரலில் கத்தியவர், சஹாபாக்களை இந்த வசனத்தை சொல்லி பலப்படுத்தியவர் இந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள். முஹம்மது என்பவர் தூதரை தவிர வேறு இல்லை, போர் செய்யுங்கள் தோழர்களே என்று சொல்லும் பொழுது இப்னு கமிஹா என்றவன் பின்னாடி இருந்து அப்படி என்ன செய்யறான், நெஞ்சில் இறக்குறான் வாள, அந்த இடத்திலே ஷஹீதாகி விடுகிறார்கள். இதுக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் என்று தொடங்கக்கூடிய ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், முஹம்மது என்பவர் தூதரை தவிர வேறு இல்லை, அவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அஃப இம்மாத அவ் குத்ல இன் கலத்தும் அலா ஆகாபிக்கும், அவர் மரணித்து விட்டாலோ கொலை செய்யப்பட்டு விட்டாலோ நீங்கள் வந்த வழியில் திரும்பி சென்று விடுவீர்களா? அல்லாஹ் கடுமையான வார்த்தைகளை அடுக்கி அடுக்கி இறக்குறான் குர்ஆன் வசனத்தை. எப்படி சாபியது பாத்தீங்களா? எப்படி தோழர்கள் பாத்தீங்களா? ஷஹீத் ஆகிட்டாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உஹது போர்க்களத்துல பிறகு உஹது போர்க்களம் தோல்வி அடையுது. சஹாபாக்கள் பிற்காலத்துல பேசிக் கொள்வாங்க, இப்படித்தான் போர் என்று வந்தா வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தான் வரும். நம்ம ஆக்கலாம் என்ன சொல்லுவான், அதெல்லாம் நாங்க சத்தியத்தில் இருக்கிறவங்க வென்றுதானே ஆகணும் என்றுவான். வெற்றி தோல்வி என்றது உலகத்துல ரெண்டு அன்னைக்கு மாறி மாறி வரும். காசால முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள் என்றா அடியில உதவி உழுதுன்னு சொன்னா அப்படிதான் தோல்வி வரும், வெற்றிகள் வரும், மாறி மாறி வரும். அதுதான் உலகம். அதனால முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களுடைய இறைவனங்கே காசா மக்களை பாதுகாக்க மாட்டார்கள் என்ற போஸ்ட் போட்டு அவனை போற ஒரு மடையன் இருப்பானா? உலகமே அவர்களுக்கு சோதனை ஆகிருச்சு. எதிரிகள கையோங்க வைப்பான், எப்படி நடக்கிறாங்க இறைவன் பார்ப்பான். முஸ்லிம்களுடைய கையோங்க வச்சு முஸ்லிம்களும் எப்படி நடக்கிறாங்க நல்லா பார்ப்பான். மாறி மாறி வரும் சோதனை களம். போர்ல தோல்வி, ஷஹீதாக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரே குழியில போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே போர்வையில போட்டு போத்தி அவங்களை அடக்கம் செய்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல இருந்து சொல்றாங்க, எல்லா உஹது போர்லயும் ஷஹீதானவர்களை பார்த்து அஷ்ஹது அன்ன ஹாஉலாஹி ஷுஹதாஉ இன்தல்லாஹி யௌமல் கியாமah, இதோ இங்கே இருக்கிறார்களே இவர்கள் தான் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவர்கள் என்று கியாமத் நாளிலே நான் சாட்சி கூறுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஹீதுகளுக்கு கேரண்டி கொடுக்கப்பட்ட ஷஹீதுகள் யார் என்றால் உஹது போர்க்களத்துல செய்தார்கள். இறை தூதரே சொல்லிட்டாங்க, நான் மறுமையில வந்து சாட்சியா அளிப்பேன் என்றாங்க, நீங்க எல்லாம் ஷஹீதுகள் என்று. இதுல ஒருத்தர் இருப்பார் அனஸ் பின் மலிக் என்றவர். நான் சொன்ன பத்ர் போர்க்களத்துல பங்கு பெற கிடைக்கல, நான் உஹது போர்க்களம் வந்தேன், போர்க்களம் வந்தா பார்ப்பேன் என்று 80க்கும் மேற்பட்ட வாழ்வெட்டுகளோடு ஷஹீதாக்கப்பட்டிருப்பாரு. அவரை இனம் காணவும் முடியாத ஒரு நிலையில் இருப்பார். அவரும் இந்த உஹது போர்ல ஷஹீதான ஒருத்தர். அப்ப முஸாப் இப்னு உமைர் அவர்கள் உஹது போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹீதாக்கப்பட்டோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாப் இப்னு உமைர் அவர்களை கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு நிலைமை என்று சொன்னா, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வெட்டப்பட்ட ஜனாசாவெல்லாம் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, இறைவா இவருக்கு வந்து நீ அந்தஸ்தை கொடுத்துரு என்று சொல்லி அவருக்காக துஆ செஞ்சுட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. மினல் முஃமினீன ரிஜாலுன், மூமின்களில் சிலர் இருக்கிறார்கள், சதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, அல்லாஹ் அவர்களிடம் எடுத்த உடன்படிக்கையை அவர்கள் உண்மைப்படுத்தியிருக்கிறார்கள். மூமின்களில் சில சாரார் இருக்கிறாங்க, அல்லாஹ் அவர்களிடம் உடன்படிக்கை எடுத்திருக்கிறான்.
அதை உண்மைப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள். சிலர் தன்னுடைய இலக்கை நிறைவேற்றி விட்டார்கள், அடைந்து விட்டார்கள், அதாவது ஷஹீதாகி விட்டார்கள். சிலர் இருக்கிறார்கள் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சிறிதளவும் எந்த மாற்றத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வாக்கில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி ஒரு குர்ஆன் வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய அடியார்களின் மூமின்களில் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றிய ஒருவராக கருதப்பட்ட ஒருவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்தஸ்து ஒருத்தருக்கு கிடைக்கும் என்றா இப்படி எல்லாம் கிடைக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. அந்தஸ்துக்கு மேல அந்தஸ்துக்கு மேல அந்தஸ்துக்கு மேல அந்தஸ்துக்கு மேல அந்தஸ்து இப்படி கிடைக்குது, அடுக்கடுக்கான அந்தஸ்து. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவருக்கு வசதியா இருந்தவர் தானே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. சாப்பாடு தட்டை வச்சு அப்படியே ஒரு பிடி வாயில எடுத்து வைக்கிற நேரத்துல முஸ்அப் இப்னு உமைர் நினைவு வருது. சொல்கிறார் அவர் எப்படிப்பட்டவர், குத்தில முஸ்அப் இப்னு உமைர், முஸ்அப் இப்னு உமைர் ஷஹீதாக்கப்பட்டவர். வகானா ஹைரன் மின்னி, நம்மில் அவர்தான் சிறந்த மனிதராக இருந்தார். எந்த அளவுக்குன்னு சொன்னா அவர் வசதியா வாய்ப்பா வாழ்ந்தவர் தானே, நிறைய அந்தஸ்தோடு வாழ்ந்தவர் தானே. கடைசி காலகட்டத்துடைய அவருடைய நிலை எப்படி மாறிச்சு என்று சொன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, ஃபலம் யூஜத் லஹு மா யுகஃபனு ஃபீஹி இல்லா புர்கதன். அவரை கஃபன் செய்யற நேரத்துல ஒரே ஒரு போர்வையை தவிர வேறு எந்த ஒரு புடவையும் நமக்கு கிடைக்கவில்லை. ஒரு போர்வை தான் இருக்குது. அந்த போர்வைய நாங்க அவருடைய தலையை மூடினா கால் விளங்குற அளவுக்கு, காலை மூடினா தலை விளங்குற அளவுக்கு அவருடைய அந்த போர்வையும் இருந்தது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இப்ப தலையை மூடவா காலை மூடவான்னு கேட்கிறாங்க. யாருடைய தலை யாருடைய காலு? முஸ்அப் இப்னு உமைர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவருடைய தலையை மூடுங்க, அவருடைய தலையை மூடிவிட்டு நீங்கள் புட்களால் அவருடைய காலை மூடிவிடுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை நினைவுபடுத்தி சொல்கிறார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. எங்களுக்கு எந்த ஒரு பொருளும் கிடைக்கல, ஒரே ஒரு அந்த ஒரு போர்வையை தவிர அவர் அதால நாங்க போத்தினோம், தலையை மூடிட்டோம், காலை வந்து புட்களால அதை மறைத்து விட்டோம். லகத் ஹஸீது ஐ யகூன கத் அஜ்ஜல்த லனா தய்யிபாத்துனா ஃபீ ஹயாத்தினா துன்யா. மறுமையில் தரப்பட வேண்டிய அனைத்து வசதிகளும் இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறதோ என்று எனக்கு பயமா இருக்குது. நம்மளை விட சிறப்பா இருந்த பல நபித்தோழர்கள் இந்த உலகத்தை அனுபவிக்கலையே, இஸ்லாத்தின் வெற்றியை அவர்கள் கை கண்கூடாக பார்த்து அனுபவிக்கவில்லையே, கனிமத் பொருட்களை அவர்கள் அனுபவிக்கவில்லையே, அதற்கு பிறகு கிடைத்த இந்த வசதிகள் அவர்கள் அனுபவிக்கவில்லையே. அப்ப அவங்களுக்கெல்லாம் மறுமையில கிடைக்கும் என்றால் நாங்க இப்ப அனுபவிக்கிறோம் என்றால் எங்களுக்கு கிடைக்காம போகுமோ அப்படி என்று சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சும்ம ஜஅல யபகி அழுதார்கள் என்று சொல்லி வருகிறது. சாப்பாடு கூட தின்றதுக்கு பயப்பட்டாங்க சஹாபா. கவலை, நாங்க அடிக்கிற சாப்பாடுக்கு, நாங்க உடுக்கிற உடுப்புக்கு எங்களுக்கு அப்ப மறுமையில் ஏதாவது கிடைக்கும் என்றதுக்கு யோசிக்கலுமா? பயம் வருதா இல்லையா? சஹாபாக்கள் எந்த அளவுக்கு யோசிச்சாங்கன்னு பாருங்க. இதுதான் இந்த உலக வாழ்க்கையில சஹாபாக்கள் இந்த உலகத்தை புரிஞ்சு கொண்ட யதார்த்தமும் மறுமை எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு கொண்டாங்கன்றதும் இந்த செய்திகள்ல இருந்து எங்களுக்கு விளங்குது. அனுபவிங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. ஆனா இந்த மார்க்கத்துக்காக நீங்க தியாகம் பண்ணாம, இந்த மார்க்கத்துக்காக நீங்க செலவழிக்காம, இந்த மார்க்கத்துல கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நீங்க பாடுபடாம, இந்த மார்க்கத்துக்காகவே நீங்க வாழாம, இந்த மார்க்கத்திலேயே நீங்க உண்மை பெறலாம சொர்க்கம் எல்லாம் போலாமன்னு நினைக்க வேணாம். சொர்க்கம் எல்லாம் லேசா கிடைக்குமே நினைக்க வேணாம். அப்ப அந்த அளவுக்கு சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு சஹாபிதான் முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள். ரொம்ப தியாகம், அவருடைய வாழ்க்கை ஒரு இளமையான வாழ்க்கை, சின்ன வயசுள்ள ஒரு வாழ்க்கை. அவருக்கு ஒரு மனைவி இருந்தா, அதே மாதிரி ஒரு குழந்தையும் இருந்தாங்க என்று வருது. ஆனா அந்த குழந்தை குட்டிகள் எல்லாம் யோசிச்சு, மனைவி எல்லாம் யோசிச்சு அவரோட வாழ்க்கை என்ன செய்யல, இந்த உலகத்தை நோக்கி அவங்க சாய்த்துக் கொள்ளவில்லை, மறுமை இலக்கா வச்சுதான் வாழ்ந்தாங்க. அதனால்தான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உண்மையாளர்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள் என்று பட்டங்களையும் பெற்றார்கள். அப்ப என்னோட வாழ்க்கையை நாங்க கொஞ்சம் உரசி பார்த்து நாங்க மறுமையோட நெருக்கமா வாழ்கிறோமா? இந்த உலகத்துல ஆசாபாசங்கள்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான
தேவைகள்ல, கவர்ச்சிகள்ல, உலகத்தின் ஏமாற்றத்துல நாங்க மூழ்கி இருக்கிறோம்ன்றதை சிந்திச்சு நம்முடைய வாழ்க்கையின் பாதையை மறுமையை நோக்கி நாங்க என்ன செய்யணும், திசை திருப்பி கொண்டு பயணிப்பதற்கு இந்த மாதிரி சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கு படிப்பினையாக அமைகிறது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவறான்.